ஹே கைஸ், வெல்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோலி சிட்டுக்கு வைப் மியூசிக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் யார் யார் இது பண்ணுறோன்னா அனிருத் ரவிச்சந்திரன் அண்டு நம்ம டி ராஜேந்தர் அவர் பாடிருக்காப்புல. 4 நிமிஷம் மியூசிக் வீடியோ பயங்கரமாக இருக்கும்போது ஃபஸ்ட் சிங்கிளே இவ்வளோ பயங்கரமாக ப்ரொமோஷன் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ படம் வந்து நல்லா தெரியாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் லியோவுக்கு அப்புறமேட்டு இந்த படம் வருது. ஃப்ரம் ஆகஸ்ட் 13th எப்படி இருக்கும்னு தெரியல. சரி பார்க்கலாம். பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் வேலை முடியுடா. அந்த பிரிண்டிங் மிஷின் கிட்ட யாருமே இல்ல பாரு. என்னடா போதுண்ணா, டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பார்த்துக்கலாம். இது முச்சுதான் மறு வேலை. பொதுவாக இப்படிலாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற தலைவருக்கு பண்றோம், தீயா இருக்கணும்ல. இதோ பாரு, அதெல்லாம் கரெக்டு தானா. ஆனால் வைபே இல்லாமல் எப்படிண்ணா? வைப்பு தானே. ரைட்டு.
சூப்பர் சாங்கு. வைப் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ப- அந்த சிடுகு வைப் ஹூக் ஸ்டெப்பு கேட்டோடனே அது கொஞ்சம் வைப் இறங்குது. அதுக்கப்புறம் அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது அது கொஞ்சம் ஆம், ஒரு மாதிரி ஸ்லோவாக இருக்குது. இந்த டக்குன்னு கேட்ட உடனே ஒரு மாதிரி வைப் ஆகல. கேட்க கேட்க தான் வைப் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் அறிவு வேறு இருந்திருக்கிறப்பல அறிவு, டி ராஜேந்திர, சாண்டி 4 பேரும் உட்காந்து ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி டிஆர் வந்து வெறும் இந்த சி- சிடுக்கு சிடுக்கு மட்டும் இது பண்ணி விட்டு கடைசியில் ஆட விட்டீங்க. சூப்பர் சூப்பர். சாங்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோ பாய்ஷனில் தான் இருக்குது. கேட்க கேட்க தான் வந்து அடிக்டிவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அனிருத் மியூசிக்கு. ஸோ சும்மா வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எஸ்ஏபி விலாக்ஸ். தேங்க்யூ.